நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அப்ஸ்கில் ப்ரோக்ராமுக்கு குறிப்பாக யங்ஸ்டர்ஸை நான் வரவேற்கிறேன். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பற்றி பார்த்தோம். ஹோப் நீங்கள் எல்லாரும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல், கிளவுட் கம்ப்யூட்டிங். நம்ம எல்லாருமே பெரும்பாலான நேரங்களில் கூகுள் டிரைவ், முன்னெல்லாம் பென் டிரைவ், சிடி, ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்னு சொல்லி மக்கள் எங்கெங்கே போகிறாங்களோ ஃபைல்ஸ் எல்லாம் வேணால் எடுத்துகிட்டு போவாங்க. இன்னைக்கு யாருமே எதையும் எந்த டேட்டாவையும் கையோடு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கூகுள் டிரைவ் போன்ற நிறைய சேமிப்பு தளங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் வச்சிருக்கீங்க, நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக சென்னை போகிறேன், அல்லது உங்கள் கம்பெனிக்கு ப்ரெசென்ட் பண்ண கையோட பென் டிரைவில் எடுத்து பண்ண தேவையில்லை. கூகுள் டிரைவில் வச்சிருந்தா போதும். எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை அழகாக நீங்கள் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படி? வர்ச்சுவல் மெஷின். அதை தான் நம்ம வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா 3: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். அதாவது எனக்கு வந்து திடீர்னு ஒரு 30 சிஸ்டம் வேணும், அல்லது 30 சிஸ்டத்தோட கேப்பபிலிட்டியை நான் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட சிஸ்டம் இல்லை, ஒரு சின்ன நிகழ்ச்சிக்காக இல்லை சின்ன ஒரு ப்ராசஸ்க்காக வேணும் அப்படின்னா, இப்போ நான் அட்மிஷன் பண்ண போகிறேன், ஒரு கவுன்சிலிங், கரியர் கவுன்சிலிங் கொடுக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா, ஒரு 30 சிஸ்டம் வேணும் டெம்பரரியாக. அதுக்காக 30 சிஸ்டம் வாடகைக்கு எடுத்து கொண்டு வர முடியுமா, அல்லது 30 சிஸ்டத்தை வாங்க முடியுமா? தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் கிளவுட். இப்போ ஸ்டோரேஜ் சொல்கிறேன் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு வெப்சைட் எனக்குன்னு வச்சுக்க ஆசைப்பட்றேன். அந்த வெப்சைட்டுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? வெப்சைட்டுடைய டேட்டா, இப்போ என்னோட தகவல்கள்லாம் ஸ்டோர் பண்ணல, என்கிட்ட சிஸ்டம் இருக்குது, லோக்கலாக நான் வச்சுக்க முடியும். அதை நான் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வெப்சைட்டில் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா அதை பொது தளத்தில் இருக்கணும், எல்லாரும் ஆக்சஸ் கூடிய தளத்தில் இருக்கணும். அப்படி எல்லாரும் ஆக்சஸ் பண்ணால் ஏன் சிஸ்டத்தில் வச்சு எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு காமன் ஸ்டோரேஜ் வேணும். என்னால் அந்த ஸ்டோரேஜை தனியாக வச்சு சர்வரை மெயின்டைன் பண்ண முடியாது, எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிளவுட் சர்வீஸை பயன்படுத்துகிறேன். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், ஸ்டோரேஜ். அடுத்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். அதுக்கு டெவலப் பண்ணணும்னா என்கிட்ட அதுக்கான சாஃப்ட்வேர், என்கிட்ட அதுக்கான பிளாட்ஃபார்ம் வேணும். தேவையே இல்லை. நீங்கள் அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் கிளவுடில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நீங்கள் டெவலப் பண்ணலாம், டெவலப் பண்ணதை டிப்ளாய் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணதை எடுத்து மக்களுக்கும் ஸ்பாட்டுக்கும் கொடுக்க முடியும். இது பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். நீங்கள் என்ன டெவலப் பண்ணாலும் அழகாக நீங்கள் டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணி அதை மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி உடனடியாக கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரியான தளங்களில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். அடுத்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும், அதை நான் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு, நான் கல்லூரி பேராசிரியர். என் கல்லூரியில் வந்து இப்போ நான் வந்து எனக்கு மாணவர்களுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை என்னோட கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா கல்லூரி மாணவர்களும் நான் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுக்கணுமா? வேண்டியதில்லை. ஐ கேன் டிபெண்ட் அப்பான் கிளவுட், அண்ட் கிளவுட் வழியாக தாராளமாக நீங்கள் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஒருவேளை கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய ஸ்வயம் கோர்சஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸே ஸ்வயம் ப்ளஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்மந்தமான தகவல்களை தேடி படிங்க. உங்களுக்கான நாலேஜ் தன்னால் வரும். குறிப்பாக ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வளரணும்னா அஸ்யூர், அமேசான் வெப் சர்வீசஸ் போன்ற தளங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. உங்களோட அறிவை சோதிச்சு பார்க்கறதுக்கு, உங்களோட டெவலப்மெண்ட்ஸை டிப்ளாய் பண்ணி பார்க்கறதுக்கு, பழகிறதுக்கு. அதனால அந்த சர்வீசஸ் எல்லாம் பயன்படுத்தி பாருங்க. ஃப்ரீயான இலவசமான வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் மாஸ்டர் ஆகிறதுக்கான முயற்சி எடுங்க. வேலை வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. அடுத்த எபிசோடில் yet another interesting technology called blockchain technology. கத்துக்க ஆர்வமா இருக்கா? Please stay tuned with Niva Tamil in the next episode.